3 நாள் முன்னாடி நான் ஒரு நடுத்தர வர்க்க ஒரு குடும்பத்து பெண்மணியை சந்தித்தேன். என்னுடைய வாடிக்கையாளர் வந்தாங்க. வந்துக்கிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, ஆக்சுவலி நான் வந்து இந்த வேல்யூவேஷன் கோல்டு வேல்யூவேஷன் இதில் வந்து கஸ்டம்ஸில் இன்கம் டேக்ஸில் இருக்கேன். ஓகே. அதில் வந்து நீங்கள் வெளிநாடுக்கு பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்க டிக்ளேர் பண்ணிட்டு போகிறப்போ திரும்பி வர்றப்போ அதுக்கு டேக்ஸ் கட்டாமல் நம்ம கொண்டு போகிற நகையாக இருந்தால் கூட சரி, ஓகே, திரும்ப வர்றப்போ சில டைம் டேக்ஸ் வாங்கிடுறாங்க. அதனால நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு போங்கன்றாங்க. அந்த டிக்ளரேஷன் நாங்கள் கொடுக்கலாம். ஓகே. அந்த பேனலில் இருக்கேன், என்கிட்ட வருவாங்க, கொடுப்போம். அதேமாதிரி இன்கம் டேக்ஸ் ரைடு போகிறச்சு அங்கே போயிட்டு அதோட வேல்யூவேஷன் கேட்பாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து கோல்டு டைமண்ட் எல்லாம் போட்டு கொடுப்போம். அசெட்டு பிரிக்கிறாங்க இல்லையா, பார்ட்டிஷன், அதுக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு அம்மா வந்தாங்க. வந்துட்டு எனக்கு இதெல்லாம் வேல்யூவேஷன் எதுக்கு, என்ன பர்பஸ்க்குங்க அப்படின்னு கேட்டேன் நான். வேல்யூவேஷன் கேட்குறீங்க, என்ன பர்பஸ் கேட்குறீங்க? அப்போ அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் மாப்பிள்ளை வீட்டில் காமிக்கிறதுக்கு. இல்லைங்க, பொண்ணு கொடுக்குறீங்க, நகையை கொடுக்குறீங்க, நகைக்கு வேறு சர்டிஃபிகேட் வேறு கொடுப்பீங்களா? எனக்கு உண்மையில்லை, நான் இத்தனைக்கு இந்த வியாபாரத்தில் இருக்கிறேன், இருந்தாலும் என்னையால் அறியாமல் ஏன் இது கூட கேட்குறாங்களா அப்படின்னு. இல்லை அவங்க சொன்னாங்க, ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தில் சொல்லி இங்கே தான் நீங்கள் எடுத்து தரணும் எங்களுக்கு நகையை. ஓகே. எப்படி? இந்த பிராண்டில் தான், அந்த பிராண்டில் வேணும். அந்த பிராண்டில் வாங்க போனாங்கன்னா இவங்களுக்கு 25%, சாதாரண ஒரு நகைக்கு 25% போடக்கூடிய இது. அதே இவங்க வெளியில் போயிட்டு நார்மல் கடைக்கில் எடுத்தாங்கன்னா அந்த 12% கிடைக்கும். பொருள் ஒன்று தான், தரம் ஒன்று தான், அந்த பிராண்டு பேர் மட்டும்தான். ஓகே. அது வந்தவனுமே மாப்பிள்ளை வீட்டில் அது கேட்டாங்க, சம்மந்தி வீட்டில் நாங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாங்கிட்டோம். அதில் இத்தனைக்கும் ஹால்மார்க் சீல் இருக்குது, ஓகே, HID கோடு இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை போட்டு அந்த கோடு போட்டு அதுலேயே கவர்மெண்ட்டோட சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ்டு இதே கிடைக்குது. இதை விட வேறு என்ன வேணும்? வந்து கேட்டோடனே அப்புறமேட்டு கைப்பட என்கிட்ட வந்து வாங்கிட்டு அந்த நகைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனாங்க. ஓகே. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன 9 கேரட் வந்தாலும் சரி, 4 கேரட் வந்தாலும் சரி, சில பேர் அந்த மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. கேட்குறப்பயே எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்காங்க. சில பேர் இல்லைங்க, நீங்கள் எனக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பொண்ணு நல்ல ஃபேமிலியாக இருக்குமா எனக்கு கொடுங்க அப்படின்றதும் இருக்காங்க. சில இடத்துல தானாக முன் வராங்க. அவங்க கேட்கலனா கூட இவங்களே 100 பவுன் போடுற மாதிரியும் இருக்குது.